ஜோதிமணியா இருக்கட்டு, மாணிக்கம் தாக்கூரா இருக்கட்டு, கீழ்மட்டத்துல பெரிய அளவுக்கு தொண்டர்கள் கொண்டவர்கள் அல்ல. மாணிக்கம் தாக்கூர் காசு கொடுத்தா கொஞ்சம் பேர் அவர் கூட கூட்டத்துக்கு வருவாங்க. ஜோதிமணி ஒரு சிறு அளவுல அரசியலுக்குள்ள நுழையும் போது நான் கரூர்ல தான் இருந்தேன். அவங்கள சந்திச்சிருக்கிறேன். அவங்களுடைய போராட்டங்கள் ஒரு 10 பேர் 15 பேரை வச்சு ஒரு போராட்டம் நடத்திட்டு இருப்பாங்க. ராகுல் காந்தியோட எப்படியோ ஒரு தொடர்பு வந்து அதன் மூலமாக அவங்களுக்கு அந்த சீட்டு கிடைச்சது. கூட்டணினால ஜெயிச்சாங்க. இன்னைக்கு அவங்க பாராளுமன்ற உறுப்பினரா இருந்தும் கூட கரூர்ல காங்கிரஸ் ஒரு வலுவான கட்சியா அப்படின்னு பார்த்தா இல்லைன்றதுதான் யதார்த்தம். சோ இவங்கெல்லாம் தேவையில்லாம ஏதாவது உளருவாங்க. தலைமை கடைசியில கூப்பிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியாச்சுன்னா அதோட அமைதியாக இருப்பாங்க. இல்லைன்னா அவங்களுடைய சீட்டையும் இழப்பதற்கு வாய்ப்பு இருக்கு.